பாலனாய் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்று மாலை மிகவும் மழை, இதமான சூழல். நன்றாய் படுத்து உறங்கினேன். நடு இரவிலே மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. எங்கிருந்து இந்த சத்தம் வந்தது என்று சொல்லி பார்ப்பதற்காக என்னுடைய இல்லத்தை விட்டு எழுந்து வெளியே வந்தேன். இல்லத்துக்கு முன்பதாக நின்ற ஒரு பெரிய மரம் ஒன்று மழையினாலும் காற்றினாலும் கீழே விழுந்து கிடந்தது. அதிலே கூடு கட்டி வசித்து கொண்டிருந்த சிட்டுக்குருவிகள் சில அடைக்கலம் தேடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. எனக்கு ஒரு ஆசை, இந்த சிட்டுக்குருவிக்கு அடைக்கலம் கொடுத்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி எண்ணி அந்த சிட்டுக்குருவியை உள்ளே அழைத்து என்னுடைய அறைக்கதவுகளை எல்லாம் திறந்து வைத்தேன். ஆனால் என்ன நினைத்ததோ தெரியவில்லை, நான் அடைக்கலம் கொடுக்க விரும்பி கூட அந்த சிட்டுக்குருவிகள் என்னுடைய இல்லத்துக்குள் வர மறுத்து பறந்து சென்று விட்டது. அறைக்கதவை மூடிவிட்டு என்னுடைய சிந்தனை கதவை திறந்து சிந்தித்தேன். ஏன் இந்த சிட்டுக்குருவிகள் என்னுடைய இல்லத்துக்குள் வர இயலவில்லை, வரவில்லை என்று சொல்லி யோசித்த போதுதான் ஒன்றை புரிந்து கொண்டேன். நான் ஒரு சிட்டுக்குருவியாக மாறினால் மட்டுமே அந்த சிட்டுக்குருவிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனோடு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய கடவுளோடு இருப்பதை விட மனுமக்களுடைய மீட்புக்காக ஒரு குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்து என்னையும் உங்களையும் மீட்டு கொண்ட மிகப்பெரிய அனுபவம்தான் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய அனுபவம். உலகெல்லாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்ற போது மீட்டு கொண்ட ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பணிந்து கொள்ளுவோம், ஆண்டவரை போற்றி நிற்போம். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையினுடைய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான நாட்களாய், நன்மையின் நாட்களாய், இரட்சிப்பின் நாட்களாய், கிருபையின் நாட்களாய் அமைய கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை கூறுகின்றேன். God bless you all.